ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவியிலேருந்து எஸ்எஸ்ஆருக்கான 02/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் நேவிலேருந்து எம்ஆருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்துருந்தோம். அதுக்கான முழு தகவலையும் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் மாதிரி சேம் தான். அன்மேட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் இதுக்கு எலிஜிபிள். அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். எடுத்து படிச்சுட்டு 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் 10th + 12th கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த டிப்ளமோ கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். எடுத்து படிச்சுட்டு அதில் 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இல்லை நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் சப்ஜெக்டே எடுத்து படிச்சிருக்கணும். அதில் 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1 நவம்பர் 2003லேருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி டீட்டெயில்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி எம்ஆரில் பார்த்துருந்தோம். அதாவது சேவாநிதி பேக்கேஜ்னு தான் பே பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயரில் 30,000 பே பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் 33,000 பே பண்ணுவாங்க. தேர்ட் இயரில் 36,500 வந்து பே பண்ணுவாங்க. ஃபோர்த் இயரில் 40,000 உங்களுக்கு பே பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக அந்த 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 10 lakhs வந்து கிடைக்கும். இந்த அக்னிவீர் எஸ்எஸ்ஆரில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணல. நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 வேகன்சி வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கான வேகன்சி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் செய்வாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில். இதுக்கான எக்ஸாமினேஷன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமினேஷனுடைய டைப்பை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. எக்ஸாமினேஷன் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இதுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 hour இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 0.25 மார்க்கு வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் சேமாக தான் இருக்கும். அதாவது மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 8 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்குவாட் எடுக்கணும். ஃபீமேல் வந்து 15 ஸ்குவாட் அடிக்கிற மாதிரி இருக்கும். புஷ்அப்பை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 15 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஃபீமேல் வந்து 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். சிட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 15 சிட்டப்ஸ் எடுக்கணும். ஃபீமேல் வந்து 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். டிஃபென்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் மஸ்ட்டு. உங்களுடைய ஃபிசிக்கல் ரொம்பவே முக்கியமானது. அதனால் உங்களுடைய ஃபிசிக்கலை கரெக்டாக இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபிசிக்கலாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 550 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். யூபிஐ, நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர், ரூபே, டெபிட் இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கிற முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://agniveervayu.cadsc.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்.
இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 13 மே 2024லேருந்து 27 மே 2024க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.